வணக்கங்க. நான் பெங்களூர்லேருந்து கண்ணன். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்கறது, அவங்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்கிறது அப்படின்னு பார்ப்போங்க. இந்த ஜாதகத்துக்கு பிறந்த விவரத்தை நான் மறைச்சிருக்கேன். பட் லக்னம் எந்த பாதத்தில் இருக்குங்கிற வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜோதிடர்கள் அதை ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, கணக்கு போட்டுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கிறது குரு திசையில் ராகுவோட புத்தி. குரு திசை ராகு புத்தி. நான் அவர்கிட்ட முதல்ல கேட்டது, ஏங்க உங்களுக்கு வருமானம் சார்ந்த கேள்வி ஒன்று இருக்கிறதா அப்படின்னா, ஆமாம் சார், என்னுடைய வருமானத்தை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னாரு. குரு அஷ்டமத்தில் இருக்காரு, அதனால் நீங்கள் ஒரு 2-3 வேலையாவது மாறி இருப்பீங்க அப்படின்ன. ஆமாங்க, நான் வேலையெல்லாம் மாறினேன் அப்படின்னாரு. அடுத்து, உங்களுக்கு தர்ற சம்பளம் உங்களுக்கு போதாதாக இருக்கும். அதாவது நீங்கள் வாங்குகிற சம்பளம் நீங்கள் பார்க்குற வேலைக்கு ஏற்ற சம்பளமாக உங்களுக்கு தோணாது அப்படின்னா. ஆமாங்க, நான் பார்க்குற வேலைக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு வரலை அப்படின்னாரு. சரி, இப்போ அடுத்து சனி திசை வருது அப்படின்னா. ஆமாங்க, சனி திசை வருது. குரு திசையே காசு கொடுக்கல, சனி திசை வந்துடுச்சு. சனி எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்குங்கன்னாரு. ஐயா, சனி ஏறிய சாரம் திருவோணம். திருவோணங்கிறது அஷ்டமாதிபதி சந்திரனுடைய சாரம். அந்த சந்திரன் கூடவே இருக்கிறது செவ்வாய். அவர் 12 கூடையவர். சந்திரன் ஏறினதும் செவ்வாயோட சாரணம். அப்போ இங்கே 8-12 அப்படின்னு கனெக்ஷன் ஆகுது. பயணங்கள்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி சனியை திசை நடத்துவார். அப்போ இவருக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் வெளிநாடு போங்க. உள்ளூரில் இருந்தீங்கன்னா வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது, வெளிநாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னா. வெளிநாட்டுக்கு போகலாங்க, ஆனால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி இருக்கான்னாரு. தாராளமாக. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஆறு ஓடுதா அப்படின்னு. ஆறுனா ரிவர், ஆறு ஓடுதான்னு. கொஞ்சம் தூரம் போகணுங்க, பக்கத்துலாம் இல்லை, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னாரு. போங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேராக காலையில் எழுந்திரிச்சு நேராக அந்த ஆற்றங்கரைக்கு போங்க. அங்கே எல்லாம் குளிப்பாங்க. சேர்ந்தெல்லாம் குளிச்சுட்டு அங்கேயே ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் வர்ற வழியிலோ போகிற வழியிலோ அந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு 4 அருகம்புல்லை பிச்சு போட்டு இதை வாங்கிட்டே போங்க. வாங்கிட்டு போய் பிச்சு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? கடகம் சந்திரனுடைய சாரத்தில் சனி இருக்கார். அது 8ஆம் இடம். அப்போ அது வெளிநாட்டுக்கு போகிறத குறிக்கும். சந்திரனை பயண கிரகம், வெளிநாட்டுக்கு போகிறத குறிக்கும். அப்போ சந்திரன் கடகம் அப்படிங்கிறது 6. அங்கே கேது இருக்கார். அதனால் அங்கே உள்ள ஆற்றுல குளிச்சுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க.